ஹலோ ஷேடர்ஸ், இந்த வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் 90% ட்ரேடர்ஸ் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து ராங்காக தான் இப்போவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லைன் வந்து ட்ரா பண்ணுறதுல அது நான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? சப்போர்ட் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளோர்னு வச்சுக்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா சீலிங். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெவலில் நம்ம எப்போதுமே வந்து மேலே இருக்கக்கூடிய லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், அண்ட் கீழே இருக்கக்கூடிய லெவல் வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ளோராக கன்சிடர் பண்ணிக்கணும். இதை வந்து அண்ட் மேலே இருக்கிறத ஒரு சீலிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஒரு சின்ன பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பால் வந்து நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து கீழே தான் வரும், மேலே போகாது. கீழே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வந்துட்டு உடனே மேலே போகும். அண்ட் மேலே போகிற தூரம் இருக்குல்ல, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். அண்ட் கீழே டச் பண்ணிட்டு மேலே போகுதுல, அப்போ அந்த டச்சிங் பாயிண்ட் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். சரிங்களா? அண்ட் பால் வந்து எவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு எவ்வளோ தூரம் மேலே போகும் அது வந்து எப்போ டிசைட் ஆகும் அப்படின்னா இந்த பால் இருக்குல்ல என்ன ஸ்பீடில் வந்து விழுகுது அப்படிங்கிறது தான். ஸோ இது ஃபுல் ஸ்பீடோட வந்து விழுந்தது அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலில் பட்டுட்டு எகெயின் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கே போகும். அதே வந்து ஒரு மீடியமான ஸ்பீடில் வந்தது அப்படின்னா இதோட 50% தான் போகும். அப்போது இந்த வீடியோவில் எந்த இடத்துல சப்போர்ட் லெவல் கரெக்டாக ஒர்க் ஆகும் அண்ட் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லெவல் கரெக்டாக ஒர்க் ஆகும் அதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அண்ட் சப்போர்ட் லெவல் வரைகிறதுல நிறைய பேர் பாடியில் வச்சு வரைவாங்க. அண்ட் கரெக்டான லெவல் எது அப்படின்னா நீங்கள் விக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த விக்கில் தான் நீங்கள் ட்ரா லைனே வரையணும். அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான லெவல். சரிங்களா? பாடியில் யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து டச் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டைம் வந்து டச் பண்ணிடுச்சு. அண்ட் இப்போ இங்கே ஒரு டைம் வந்து டச் பண்ணிட்டு இருக்கு. அப்போது இதில் வந்து நம்ம ஸ்ட்ராங் லெவலை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டச், செகண்ட் ஒரு டச், அப்போ இது வந்து ஸ்ட்ராங். இதுவே ஒரே ஒரு டச் மட்டும் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்கான லெவல் கிடையாது. ஸோ செகண்ட் ஒரு டச் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும். அண்ட் மறுபடியும் தேர்டாக வரும் இல்லையா? இதில் தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். செகண்ட் டச்சில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அண்ட் தேர்ட் டச்லேயுமே என்ட்ரி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு டச்சில் என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்தான். அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு அப்டேட் எடுக்கிறேன். ஸோ நான் ஏன் இதில் வந்து அப்டேட் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டச் அண்ட் செகண்ட் ஒரு டச் இது பண்ணிருச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டிலும் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அட் த சேம் டைம் இப்போ இந்த கேண்டில் இந்த விக் இருக்கு இல்லையா, இந்த விக்கையும் வந்து டச் பண்ணிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த விக்கையும் மார்க்கெட் டச் பண்ணிருச்சு. ஸோ ப்ரீவியஸாக இந்த கேண்டில் இந்த விக்கை டச் பண்ணுச்சு. ஸோ இந்த விக் இருக்கு இல்லையா, இதை வந்து டச் பண்ணுச்சு அண்ட் இந்த கேண்டில். அதனால் நான் என்ன பண்ணேன், இதில் ஒரு அப்டேட் வந்து பிளேஸ் பண்ணேன். ஓகே, இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்கு, பார்க்கலாம். இதில் நெக்ஸ்ட் கேண்டில் அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஆக்சுவலாக நான் ட்ரேட் எடுத்த டைம் வந்து கரெக்டாக கொஞ்சம் லேட் என்ட்ரி, பட் இருந்தாலுமே வந்து அதோட கொஞ்சம் மேலே போயிருக்கு. இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வரல பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட் மேலே போயிருக்கு. அண்ட் இந்த கேண்டில் என்ன எப்படி வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த இடத்துல இது வந்து செகண்ட் டச். இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில் டைம் ஃப்ரேம் வந்து 1 minute தான். அதனால இதை ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட் டச் பண்ணி கீழே வந்துருச்சு. இந்த லெவலில் பிரேக்கும் பண்ணலை. ஸோ இதுக்கு அடுத்த லெவல் வந்து இதுவும் இன்னும் பிரேக் பண்ணல. நம்ம தாராளமாக நெக்ஸ்ட் கேண்டிலில் டவுன் என்ட்ரி கொடுக்கலாம்.
ஓகே, அந்த USD/BRL வந்து நமக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஓகே, இது மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த விக்கை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இதுலேயுமே வந்து ஒரு டவுன் என்ட்ரி கொடுக்கலாம். லேட் என்ட்ரி. வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக மார்டிங்கல்ல ட்ரேட் போயிட்டுருக்கு. அண்ட் NZD/JPY ஓகே, டன். பாசிட்டிவ் தான். ஸோ மார்டிங்கல்ல நமக்கு அதாவது USD/BRL இருக்கு இல்லையா, அந்த USD/BRL வந்து ஆக்சுவலாக இது வந்து நமக்கு பாசிட்டிவ் தான். பட் நான் வந்து லேட் என்ட்ரி எடுத்திருந்தேன். அதனால நான் வந்து மார்டிங்கலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் கரெக்ட் என்ட்ரி கண்டிப்பாக வந்து நமக்கு இதில் வந்து ரிசல்ட் கரெக்டாக கொடுத்துருக்கு. அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து டவுன் ட்ரேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து நமக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. பட் இதில் மார்டிங்கல்ல நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபுல் அமௌண்ட் போட்டதுக்கான ரீசன் என்ன, நான் ஹை ரிஸ்க் எடுத்ததுனால தான் நான் வந்து ஃபுல் ரிஸ்க் இது பண்ணது, ஃபுல் அமௌண்ட்டே போட்டது. இல்லை அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா அண்ட் நமக்கு வந்து ஒரு ஹை அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிருந்திருக்காது. பட் இது வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ உங்கள் கேபிட்டலில் மேக்ஸிமம் 10-20% மேலே பர் டேக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நீங்கள் 20% நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அந்த 20% உங்களுக்கு நீங்கள் கெயினும் பண்ணணும். ஸோ நீங்கள் 20% ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் 20 அட்லீஸ்ட் ஒரு 10% நீங்கள் க்ரோ பண்ணணும். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியே மணி மேனேஜ்மெண்ட்டில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று நம்ம ட்ரை பண்ணலாம். CAD/CHF. ஓகே, USD/INR. ஓகே, இது இந்த சப்போர்ட்டை பாருங்க. இது வந்து செகண்ட் சப்போர்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் செகண்ட் சப்போர்ட். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இந்த இடத்துல ஒரு செகண்ட் சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஃபினிஷ் ஆகக்கூடிய கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் கிரீன் கலரில் முடிஞ்சது அப்படின்னா அப் ட்ரேட் எடுக்கணும். ரெட் கலரில் முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக டவுன் ட்ரேட் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் கிடைக்கும். ஸோ அந்த ரிவர்சல் யூஸ் பண்ணி ஓகே நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்து மேலே போகலாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. அண்ட் இந்த ஷேடோ வரைக்கும், இந்த விக்கு வரைக்குமே இந்த கேண்டில் வந்து டச் பண்ணிருச்சு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வரல. இப்போ இன்கேஸ் இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக சேஞ்ச் ஆகுது, பரவாயில்ல. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து தாராளமாக டவுன் சைடு வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய கேண்டில், பியரிஷ்ல வரக்கூடிய ஒரு பெரிய செல்லிங் கேண்டில் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். பட் இது வந்து நமக்கு ரெட் கலராக வந்ததுனால நான் வந்து டவுன் ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் இன்கேஸ் வந்து இது ரெட் கலர் கேண்டில் வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய டைம் நோட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து மார்டிங்கல்ல டவுன் எடுக்கலாம்.
டவுன் ஆகுது யூஎஸ்டி என்செட்டி. அண்ட் என்செட்டி கேன் வந்து ஆக்சுவலாக வந்து அப்டேட் போகணும். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, 2வது சப்போர்ட், இது வந்து 3வது சப்போர்ட். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் அண்ட் செகண்ட் கேண்டில் வந்து என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்தாச்சு. பட் இது வந்து ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல. ஆனால் என்னதான் ஆப்போசிட்டாக போனாலும் இந்த லெவலை வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணாது. இன்கேஸ் பண்ணுச்சு அப்படின்னா டவுன் ஆகும், பண்ணலை அப்படின்னா எகெயின் வந்து அப்டேட்டுக்கு போகும். ஓகே, யூஎஸ்டி என்செட்டி மார்டிங்கில் நமக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்த எல்லா ட்ரேடுமே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடு மட்டும் தான் நம்ம வந்து லாஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி மற்ற எல்லாமே வந்து மார்டிங்கலில் ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஷோர் ஷாட் அண்ட் மார்டிங்கல். ஓகே, ஓகே கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு ஒரு டச்சு அண்ட் செகண்ட் டச்சு நமக்கு பிரேக் ஆகலை. மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து கீழே வர்றதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் சிஏடி சிஹெச்எஃப் நம்ம அதில் வந்து ட்ரேட் பண்ணலாம். இது ரெட் கலர் கேண்டிலாக ஃபினிஷ் ஆனால் மட்டும்தான் வந்து டவுன் என்ட்ரி கொடுக்கணும். ஏன்னா அதான் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன். இன்கேஸ் இது கிரீன் கலர் கேண்டிலாக முடிஞ்சது அப்படின்னா நமக்கு அது கன்ஃபர்மேஷன் கிடையாது, மார்க்கெட் கன்ஃபியூஷனில் இருக்குன்னு அர்த்தம். நம்மள என்ட்ரி எடுக்கவே கூடாது. ஓகே, வெயிட் பண்ணலாம். பாசிட்டிவ். ஓகே, இதில் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ ரீச் பண்ணியாச்சு நம்ம டெய்லி டார்கெட்டு. பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் ஒரு மேலே இருக்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கக்கூடியது சப்போர்ட். மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும், கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டச் வைக்கும், அது நார்மலான ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு டச் வைக்கும். இதுதான் வந்து கொஞ்சம் ஓகேவான ஒரு சப்போர்ட் லெவலு. பட் செகண்ட் டச்லேயே நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். பட் செகண்ட் டச்சில் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டச் இல்லையா, இது வந்து செகண்ட் டச். செகண்ட் டச் இந்த விக்கு தான் நமக்கு கால்குலேஷன். இந்த விக்கை வந்து டச் பண்ணணும். இந்த விக்கை வந்து கேண்டில் வந்து டச் பண்ணிட்டு இதை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணாமல், அதாவது விக் இந்த விக்குக்கு கீழே விக் இருக்கலாம், ஆனால் பாடி தான் வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து பிரேக் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இது வந்து நமக்கு இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் என்னதான் உங்களுக்கு நெகட்டிவ் ஆனாலும் நெக்ஸ்ட் கேண்டில் மார்டிங்கல்ல உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். பட் 60 to 70% இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அடுத்து இந்த கேண்டில் உங்களுக்கு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடும். பட் சில டைம் வந்து இது நமக்கு வந்து நெகட்டிவ் ஆகிட்டு இது வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும். அதனால தான் மார்டிங்கல் 1 நான் வந்து உங்களை ட்ரை பண்ண சொல்கிறது. அதுவும் 1 மினிட்னா மார்டிங்கல் 1, நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வந்து மார்டிங்கல் 2 வரை நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. 1 மினிட்ல மார்டிங்கல் 1 வரைக்கும் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பிளேஸே பண்ணணும். இதே கான்செப்டுக்கு தான் வந்து டவுன் ட்ரேடும். இப்போ நான் சப்போர்ட்டுக்கு சொன்ன மாதிரியே சேம் கான்செப்டில் நீங்கள் டவுன் ட்ரேடும் எடுக்கணும். ஸோ டவுன் ட்ரேடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். USDSDZTயில் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டச் இல்லையா, அண்ட் இது வந்து செகண்ட் டச். கரெக்டாக இந்த இடத்துல வந்து டச் பண்ணி மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேண்டில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணுறதுனால வெயிட் பண்ணி இந்த கேண்டிலே கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இந்த கேண்டில் நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுது, கீழேருந்து மேலே போகுது, இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் டச் வைக்குது, மறுபடியும் ரிட்டர்ன் கீழே வருது, அண்ட் இங்கே வந்து செகண்ட் டச் வைக்குது. செகண்ட் டச்லேயே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. மார்க்கெட் இதுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகலை, அப்போனா கீழே வருது. அண்ட் இந்த கேண்டில் வந்து நமக்கு ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன். இந்த கேண்டிலில் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம். அண்ட் இது வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட். இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி. பட் நிறைய பேர் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரில. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே வந்து நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள்
உங்களுக்கு ஃப்ரீ சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னா விஐபி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் எவ்ரிடே கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதை நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து இப்போதைக்கு நான் ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.